கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளிலிருந்து சீஷத்துவத்தை குறித்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதனுடைய துவக்கமாக சீஷர்களை உருவாக்கும் சீஷன் என்கிற தலைப்பில் இன்றைய நாளிலே செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல ஆண்டவர் திருச்சபையை ஸ்தாபித்த போதும் அதற்கு பின்பதாக அங்கே இருந்த சீஷர்களோடு கூட்டி சேர்க்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் வெறுமனே இன்றைய கால விசுவாசிகளைப் போல அல்லாமல் அவர்கள் சீஷர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2:41, 2:47, 4:4, 5:14, 6:1, 6:7, 9:31, 12:24, 16:5, 19:20 ஆகிய வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அங்கே சீஷர்கள் தொகை அது பெருகிறதாக நாம் வாசிக்கிறோம். அப்படி சீஷர்களாக கூடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த சீஷத்துவத்தின் மேன்மைகளை சபையானது காலப்போக்கிலே இழந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 3வது நூற்றாண்டுக்கு பின்பு இந்த திருச்சபைக்குள்ளே தவறான உபதேசங்கள் வந்தது. அந்த தவறான உபதேசங்கள் பல விதத்திலும் தேவ ஜனங்களை தேவனை விட்டு பிரித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு சூழலுக்கு மத்தியிலே தான் இந்த காலத்திலே திரும்பவும் ஆண்டவர் தேவனுடைய சபையை அந்த தேவனுடைய ஒழுங்கிற்கு நேராக கூட்டி சேர்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த வருடத்தினுடைய துவக்க பகுதியிலே 4 செய்திகளை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளைகளை மையமாக வைத்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலையும் எதிர்பாராத விதத்திலே அதே செய்திக்கான ஒரு தொடக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த நாளின் செய்தி சீஷர்களை உருவாக்கும் சீஷர். சபை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது 2 இடங்களில் பெரிய தவறுகள் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, உபதேசத்தின் அடிப்படையிலே அநேக தவறுகள், அதாவது வேதத்திற்கு முரண்பட்ட விதத்திலே காணப்படுகிறது. 2வது, சபை எப்படி ஆளுகை செய்து நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் இன்றைக்கு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சபையானது தன்னுடைய ஆதி நிலைமையை அடைய வேண்டுமானால் 2 விதங்களில் அது தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று உபதேசத்தின் அடிப்படையில், இன்னொன்று அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுகையின் அடிப்படையில். இந்த 2 காரியங்களையும் சரியாக நிறைவேற்றும் போதே ஒரு தேவனுடைய சபை சரியான பாதைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாத பட்சத்தில் நாம் தேவனுடைய சபையிலே வெறுமனே சடங்காச்சாரமாக மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறார்களோ அப்படி நாம் ஆராதித்து கடந்து போவோமே அல்லாமல் இந்த வேதத்திற்கும் நாம் கைக்கொள்ளுகிற இந்த கிறிஸ்தவ மதத்திற்கும் எந்த விதத்திலும் தொடர்பும் சம்பந்தமும் இருக்காது. கவனிங்கள், ஒரு 14 பாயிண்ட் சின்னதா அதுல இருந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கவனிங்கள், சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இங்கே கூடி வர செய்திருக்கிறார் என்கிற விஷயத்திலே இன்றைக்கு அநேக தவறான விஷயங்கள் நம்முடைய மனதிலே இருக்கிறது. என்ன தவறான விஷயங்கள்? வாரத்தினுடைய 6 நாட்கள் நாம் பலவிதமான வேலைகளை செய்து வருகிறோம். அதிலே பலவிதமான மன நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம். கர்த்தருடைய நாளில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு வரும்போது அந்த 6 நாட்களின் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என் வாழ்வில் இருந்து மாற வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரமே
இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ளே மிகுந்திருக்கிறது. நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். 6 நாட்களும் நான் சந்திச்ச கஷ்டங்களுக்கு பாடல் நேரத்தில் எனக்கு காயங்கள் கட்டப்பட வேண்டும், செய்தி நேரத்திலே நான் திடப்படுத்தப்பட வேண்டும். திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ளே போய் என் மனம் போல வாழ்ந்து என்னை காயப்படுத்திக் கொண்டு நான் வருவேன். அடுத்த முறை திரும்ப வரும்போது திருச்சபை காத்திருக்க வேண்டும் எனக்கு காயம் கட்டுவதற்கு. இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலைமை. ஆனால் இதை திருத்துவதற்கு ஏனோ திருச்சபையோ திருச்சபையின் தலைவர்களோ ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் திருச்சபை வேதம் என்ன சொல்கிறது என்பதை காட்டிலும் எனக்கு முன்பதாக நடத்தி போனவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதின் அடிப்படையிலேயே சபையை நடத்துகிறபடினாலே தேவனுடைய சபை தேவனுடைய வழிக்கு திரும்புவதற்கு மனமற்றதாகவே காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்று நான் அப்படிதான் நினைக்கிறேன். கவனிங்க, ஏற்கனவே ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தவர்கள், சபைக்கு மேய்ப்பர்களாக இருந்தவர்கள் எப்படி நடத்தி சென்றார்களோ அது சரியா தவறா என்பதை பின் வருகிறவர்கள் ஆராய்ந்து பார்க்கவோ நிதானித்து பார்க்கவோ மனதற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைய கிறிஸ்தவம் மதத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறது இல்லாமல் அது சீஷர்களை உருவாக்குகிற அந்த மேன்மையான காரியத்தை விட்டுவிட்டது. முதலாவது, இங்கே சபையாக நாம் கூடி வரும்போது கற்றுக்கொள்ளும்படி வருகிறோம். எதற்காக வருகிறோம்? கற்றுக்கொள்ளும்படி. இந்த கற்றுக்கொள்ளுதலை குறித்த ஒரு கணக்கீடு இருக்கிறது. நான் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் அது சம்பந்தமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும். What we read, எதை நான் வாசிக்கிறேனோ அந்த அடிப்படையிலே 10% நான் கற்றுக்கொள்கிறேன். எத்தனை சதவீதம்? 10%. நான் எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அதை குறித்து நான் கேட்கும் போது 20% நான் கற்றுக்கொள்கிறேன். எத்தனை சதவீதம்? 20%. அப்போ வாசிக்கிறது நிமித்தமாகவும் கேட்கிறது நிமித்தமாகவும் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10%, ஒரு 20%. மூன்றாவதாக, நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ அதற்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதை செயல்படுத்துகிற காரியங்கள் இருக்குமானால் ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் சொன்னா அதிநிமித்தமாய் நாம் 30% கற்றுக்கொள்ளலாம். எத்தனை சதவீதம்? இப்ப இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறதின் மூலமாய் 10% தான் கற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து நான் செய்திகளை கேட்கிறேன். நான் 20% கேட்டுக்கொள்ளலாம். என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். அதையே பரிசுத்தமாய் வாழுகிற மனிதனோடு சேர்ந்து நான் கற்றுக்கொள்ளும் போது 30% என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்ளும். அப்போ இப்படித்தான் கற்றுக்கொள்ளுதலுடைய அந்த கணக்கீடுகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு 100% ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்த ஒரு தேர்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டுமானால் நாம் வாசித்தால் மாத்திரம் போதாது, நாம் கேட்டால் மாத்திரம் போதாது, நாம் அதை கைக்கொள்கிறவர்களை பார்த்தால் மாத்திரம் போதாது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஒரு சீசன், ஒரு சபைக்குள்ளே வருகிற தேவனுடைய பிள்ளை வாசிக்க வேண்டும், ஒரு 10%. அடுத்தது கேட்க வேண்டும், அது ஒரு 20%. அடுத்தது அதை சாட்சியாக கைக்கொள்கிற மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எவ்வளவு? இப்போ இந்த 3 காரியங்களும் சேரும் போது என்ன சொல்றாங்கன்னா 50% ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை சதவீதம்? 50%. இப்போ இந்த 50% கற்றுக்கொண்ட மனிதன் தான் கற்றுக்கொண்டதை எழுத வேண்டுமா? என்ன செய்யணும்? 5வது காரியம் என்ன செய்யணும்? எழுதணும். அவன் எதை கற்றுக்கொண்டானோ, வாசித்ததின் மூலமாக, கேட்டதின் மூலமாக, அவன் கண்டறிந்தவைகளின் மூலமாக எதையெல்லாம் அவன் கற்றுக்கொண்டானோ அதையெல்லாம் அவன் என்ன செய்யணும்? எழுதணும். அப்படி எழுதும் போது 70% அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை சதவீதம்? 70%.
அப்படி எழுதின காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும்போது, அதை அப்ளிகேஷன்ல கொண்டு வரும்போது, அவன் அதை அபியாசப்படுத்தும் போது 90% அதை அவனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறவனாக மாறுகிறான். அப்போ சபைக்குள்ள வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு காணப்பட வேண்டும். கவனிங்கள், நான் சொல்கிற வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே காயப்பட்டிருக்கிறீர்கள், காயம் கட்டப்படக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தப்பட வேண்டும் அல்லது திடப்படுத்தப்பட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது எல்லாம் நமக்கு தேவைதான். நாம் காயம் கட்டப்பட வேண்டும், நாம் திடப்படுத்தப்பட வேண்டும், பலனடைய வேண்டும். ஆனால் அதற்காக மாத்திரம் நாம் தேவனுடைய சபைக்குள் வரவில்லை. தேவனுடைய சபைக்குள்ளே நாம் வருவது வாசித்து, கேட்டு, பார்த்து, எழுதி, நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி, இப்படி தேவனுடைய சத்தியத்துக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் செய்யணும்? வாசித்து, கேட்டு, பார்த்து, எழுதி, அதை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஒரு சீசனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிற அடியோனாக தேவனுடைய சபைக்குள்ளே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி போகாம, நாம் முழு கவனத்தோடும் வாசிக்கவும் கேட்கவும் அதை நடப்பித்து காண்பிக்கிற மனிதர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், அதை எழுதவும், மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக நாம் வாழ்ந்ததை, நாம் வாழ்க்கையில் அதை காண்பிக்கவும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆசை தான்? இப்போ உங்க கையில, எல்லாரும் கையிலையும் ஆல்மோஸ்ட் டைரி வச்சிருக்கீங்க. எழுதுறீங்களோ இல்லையோ, உங்க கையில ஒரு டைரியும் இருக்குது, ஒரு பேனாவும் இருக்குது. இது யாருக்காக எழுதுறீங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்காக எழுதுவது நல்லதுதான், ஆனால் மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் எழுதுவீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவத்தில் சுயநலமே இல்லை. கிறிஸ்தவத்தில் என்ன இல்லை? சுயநலம் இல்லை. நான் எழுதுகிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன். இங்கே மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கொள்கிற நான் அது எனக்காக மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்காகவும் நான் என்ன செய்கிறேன்? எந்த மனிதன் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் சீஷர்களை உருவாக்க முடியும். அவன் தான் என்ன செய்ய முடியும்? சீஷர்களை உருவாக்க முடியும். அடுத்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? எங்கேயா கற்றுக் கொடுக்கிறது? யாருக்கு போய் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமம் அதற்கு நமக்கு சரியான ஒரு பதிலை தருகிறது. உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும். அப்படியானால் ஒரு குடும்ப தலைவன் அந்த தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக் கொள்ளும் போது அவன் முதலாவது அதை எங்கே கற்றுக் கொடுக்கிறான் என்றால் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள. எங்கே கற்றுக் கொடுக்கிறான்? குடும்பத்துக்குள்ள. அதே அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களை பாருங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்போ ஒரு சீசன் தான் வாசிக்கிற, தான் கேட்கிற, பார்த்த, எழுதின, தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண காரியங்களை முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம் தன்னுடைய குடும்பம். எங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ரேஷன் கார்டுல மட்டும் குடும்ப தலைவர்னு பேர் இருந்தா பத்தாது. குடும்ப தலைவருக்கு அடையாளமாக தேவனுடைய பிரமாணங்களை, சாட்சிகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்க கற்றுக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு. அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் நீங்களும் வளர முடியும், பிள்ளைகளும் வளர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரியான பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட வேத பிரமாணங்களை என்றைக்காகிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? நீங்க பாருங்க, ஒரு படம் இருக்கு. சபைக்குள்ளே வருகிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்தவனாக இருக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி இருக்கிறேன்? மரித்தவனாக. அப்படி மரித்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன், அவன் என்ன செய்ய வேண்டும்? இழந்து போனவனாக இருக்கிறான். தேவனை தேடுகிறவனாக இல்லை, அவன் உணர்வுள்ளவனாக இல்லை, அவன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நிலைமையில் இருக்கிறான். அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் இழந்து போனவனாக கருதப்படுகிறான். அப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவன் ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறான். கவனிங்கள், சபைக்குள்ளே நாம் வருகிறோம். அப்படி வருகிற போது நம்முடைய வயது எந்த நம்பர்ல இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒருவேளை 40 வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 60 வயசுல ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 15 வயசுல ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 10 வயசுல ஏற்றுக்கொள்ளலாம். எந்த வயதுல நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும், இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றாலும், நாம் யாரா இருக்கிறோம் என்றால் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய. இந்த ஆவிக்குரிய குழந்தை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட, வேத வசனத்தினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளை திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சை வைத்து விட வேண்டிய பாவ பழக்கங்களை விட்டு அது வளர வேண்டும். அது என்ன செய்யணும்? வளரணும். அப்படி வளர்கிற காலத்திலே தன்னுடைய காரியங்களை தான் அவனுடைய மனதிலே வைத்திருப்பான். என்னுடைய ஜெபம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கும் தேவனுக்குமான ஐக்கியம் என்று அவன் கிறிஸ்து தனக்குள்ளே உருவாவதற்கு அவன் பிரயாசப்படுகிறவனாயிருப்பான். யாரா இருப்பான்? குழந்தையாய் இருக்கிற நீங்கள் வளர்ந்தும் போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று என்னவா இருப்பீங்க? கவனமா இருப்பீங்க. செல்ஃப் சென்டர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயநலமா இருக்கிறத குறித்து சொல்லல, என்னுடைய ஆவிக்குரிய நலனை குறித்து நான் அக்கறை உள்ளவனாக இருப்பேன். இந்த வளர்ச்சி எனக்குள்ளே நேரிடும் போது நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நான் எப்படி இருக்கிறேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை உள்ளவனாக மாறுவேன். எதை குறித்த கரிசனை? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை. அப்பொழுது என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அந்த ஜெபத்துல எனக்காகவே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது இல்ல. ஆண்டவரே, சந்திக்கப்படாத மக்கள், சந்திக்கப்படாத மக்களினங்கள், தேவனுடைய சபைகள் உயிர்மீட்சி பெற வேண்டும், வேத வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்த கவனம் எனக்குள்ளே மேம்பட ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்களுக்கு அடுத்தாற் போல நான் ஒரு சீசனாக என்ன செய்கிறேன் என்றால், இன்னொரு மனிதனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவனாக மாறிவிடுகிறேன். என்ன செய்றேன்? ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பேரண்ட். நான் மற்றவர்களை உருவாக்குகிற பணியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அப்படி சந்திக்கப்படுகிறவர்களை நான் சந்தித்து அவர்களை சீஷர்களாக்குவதற்காக நான் அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு நாளிலே நாம் அநேக பிள்ளைகளை பெற்று நாம் ஆவிக்குரிய சீஷர்களாக சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆனா ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டிய இந்த வளர்ச்சியை இன்றைய காலகட்டத்தின் சபைகள் தொலைத்து போட்டு விட்டது. இதற்கு மேலே நம்முடைய கவனங்கள் இல்லவே இல்லை. நம்முடைய கவனங்கள் எல்லாம் பயாலஜிக்கலா. சர்ச்சுக்கு போனா கல்யாணம் ஆகணும், சர்ச்சுக்கு போனா பிள்ளை பிறக்கணும்,
பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், நான் பேரன் பேத்தியா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு காட்டணும். ஐயா, இந்த திருச்சபையின் கட்டிடத்துக்கு உள்ளே வராதவர்களுக்கு திருமணம் ஆவதில்லையா? அவர்களுக்கு பிள்ளை பேர் நடப்பதில்லையா? அவர்களுடைய பிள்ளை படிப்பதில்லையா? அவர்களுக்கு திருமணம் நடப்பதில்லையா? அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீர பிரகாரமான ஒரு பெரிய குடும்பமாக மாறவில்லையா? இது எல்லாம் அங்கேயே நடக்குது தானே? நடக்குதா இல்லையா? அப்ப என்ன இங்க வந்துட்டு ஸ்பெஷலா நடக்க போகுது? அப்போ சபைக்குள்ள வந்து என்ன விதமான வளர்ச்சியை உடையவர்களாக நாம் மாறி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய காலகட்டத்தின் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு தரிசனம் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய வழிநடத்தல்களும் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஏனோ அந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் நமக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. சபைகள் எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூடுவதை குறித்து, பெருகுவதை குறித்து இன்னைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அவங்களுக்குள்ள. எங்களுடைய திருச்சபையில 1000 பேர் வராங்க, 25,000 பேர் வராங்க என்று சொல்வது ஒரு பெரிய சந்தோஷமாக மாறி இருக்கிறது. அப்படி ஒரு அற்பமான சந்தோஷத்திற்காக தேவன் நம்மிடத்திலே கொடுத்த ஒரு பிரதானமான கட்டளையை நாம் நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டோம் என்றுதான் சொல்வேன். அதை குறித்து ஒரு எழுத்தாளர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார்: சீசர்களாக மாற்றுவோம் என்கிற அந்த பிரதான கட்டளையை விட்டுவிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நுனிப்புல் மேய்ந்து கொண்டிருக்கிறோம். எது மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய காரியங்களிலே நாம் வளர்வதற்கோ, நாம் திடப்படுவதற்கோ, நாம் பலனற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த ப்ராசஸ்ல இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்துல உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற மாற்றம் தான் என்ன? இத்தனை ஆண்டு காலம் இந்த திருச்சபையில இருந்தேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த திருச்சபையில இருந்தேன், இந்த போதனைகளை எல்லாம் கற்றிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியின் நிலை என்ன? இன்னமும் நம்மளை யாராவது ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா? இன்னமும் நம்மளை யாராவது தேற்ற மாட்டாங்களா? இன்னமும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கவனம் செலுத்தியே வாழ்கிறதுல தான் நான் குறியா இருக்கிறேனா? இன்னமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பரந்த தரிசனம் எனக்குள்ளே வராமல் இருக்கிறதா? மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஐயா, நமக்காக ஜெபிப்பது அவசியம் தான், தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அது மாத்திரமே என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்றால், நான் சுயநலமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளையை நான் மீறுகிறேன் என்பதை ஒரு நாளும் நாம் தள்ளிவிட முடியாது. பிரதான கட்டளை என்ன சொல்லுது? ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும், அந்த அந்த பிரதான கட்டளையில ஒரே ஒரு கமெண்ட்மெண்ட் தான் இருக்குது. சீஷராக்குதல் என்பதே கட்டளை. மேக் டிசைபிள்ஸ் என்பதுதான் கட்டளை. எங்க அதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். புறப்பட்டு போய் என்பது கமாண்ட் அல்ல, கோ அப்படிங்கிறது கமாண்ட் அல்ல. அது போகும்போது while you are going, நீ எதற்காக போனாலும் சரி, நீ அனைத்து ஜனங்களையும் சீஷராக்கு என்பதே தேவனுடைய கட்டளை. அப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் எட்டாமல் வெறுமனே என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் நான் சபையை நான் பயன்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்றால், நான் ஒரு பக்கத்திலே சரீர பிரகாரமான 6 ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளைக்கோ நான் கீழ்ப்படியாதவனாகவே இருக்கிறேன். ஒரு பக்கத்தில் எனக்கு பேர் என்னது? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற மனிதன். இன்னொரு பக்கத்தில் எனக்கு பேர் என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன். யோசிச்சு பாருங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியப்பட முடியும்?
அப்போ இந்த சபைக்கு உள்ள சீஷர்களாக மாறுவது என்பது ஒரு நீண்ட காலமாக அதை தொலைத்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். சீஷத்துவத்தை குறித்து இன்றைய திருச்சபைகளுக்கும் திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பெரிய ஆவிக்குரிய புரிதல் இல்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கவனிங்கள், இந்த செய்திக்காக நான் படித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு சபையை குறித்த ஒரு தகவல் கிடைத்தது. 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி பில் ஹிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக வில்லோ கிரீக் கம்யூனிட்டி சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 1975 ஸ்தாபிக்கப்பட்ட அந்த திருச்சபை 1977 வருடத்திலே அந்த தேசத்திலே 90 ஏக்கர் நிலத்தையும் சொந்தமான ஒரு சபை கட்டிடத்தையும் பெற்றுவிட்டது. எத்தனை வருஷத்துல? within 2 years. எவ்வளவு ஏக்கர்? 90 ஏக்கர் நிலமும் அதோடு சேர்ந்து ஜனங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு கட்டடமும். 1981 வருஷத்துல ஒரு புதிய கட்டிடத்தை அவர்கள் கட்டிவிட்டார்கள். 2015 வருடத்துல அந்த சபையுடைய ஜனங்கள் எண்ணிக்கை 25,000. இப்படி ஒரு பொருளாதார ரீதியாகவும் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயும் அந்த சபை வளர்ந்து பெருகிற்று. அப்படி பெருகிற அந்த சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனோடு 1997 வருடத்தில் ஆண்டவர் இடைவிடுகிறார். அவர் பெயர் சொன்ன பில் ஹிபல்ஸ். அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், ரீடிஸ்கவரிங் சர்ச். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? ரீடிஸ்கவரிங். சபையை திரும்பவும் கட்டுவது அல்லது திரும்பவும் கண்டுபிடிப்பது. அப்ப சபைக்குள்ள எதெல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படிங்கறத அவர் புஸ்தகமாக எழுதி வெளியிடுகிறார். அந்த காலகட்டத்தில் அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து 30 வருடம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருடம். அந்த 30வது வருடத்தினுடைய அந்த நாட்கள்ல சபையில எழுப்பி நின்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கும் போது அவர் மன்னிப்பு கேட்கிறார். என்ன மன்னிப்பு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தந்த பணம், ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்புகள், ஆண்டவர் எனக்கு தந்த எல்லா கிருபையான ஈவுகளையும் பயன்படுத்தி தேவன் சொன்ன வேலையை நான் நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணம், வளங்கள், ஆதாரங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி அவர் என்னிடத்திலே நம்பி கொடுத்த பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? தவறிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு மனிதனாலே தன்னுடைய தவறை உணர முடிந்தது அல்லவா? மன்னிப்பு கேட்டார். இதே போல நடந்துச்சு 1997. அதுக்கு பிறகும் சபை எண்ணிக்கையில வளர்ந்ததே தவிர தரத்தில் வளரவில்லை. யோசிச்சு பாருங்க, 1975 சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 1997 ஆண்டவர் அந்த மனிதனோடு இடைப்பட்டு ஒரு புஸ்தகத்தை எழுதுகிற அளவுக்கு தேவனுடைய சத்தியங்கள், சபைகளை குறித்த காரியங்களை அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவரும் ஓபனா மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சபையினுடைய காரியங்களை குறித்து படிக்கும் போது 2018 வருடத்தில் அவர் மேல் எழுந்த அதிகப்படியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பொறுப்பையில் இருந்து அவர் ராஜினாமா செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அந்த திருச்சபைக்கு கொடுத்தும் அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றாற் போல வளர்வதற்கு எத்தனிக்காமல் அவங்க எண்ணிக்கையில வளர்றதுக்கு தான் கவனத்தை செலுத்தினாங்க. அதனுடைய விளைவு எப்படி தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். 2018 வருஷத்துல ஒரு வருஷத்தினுடைய டர்ன் ஓவர் அந்த ஒரு சர்ச்சினுடையது $60 மில்லியன்.
2019 $53.2 மில்லியன், 2020 $42 மில்லியன், 2018 அந்த ஊழியக்காரர் மேல பெரித குற்றச்சாட்டு, அவர் மறுக்கிறார். ஆனாலும் அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ராஜினாமா செய்கிறார். எதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் சபைகளுக்கு நடுவில் அசைவாடாமலோ தன்னுடைய காரியங்களை குறித்து அங்கே இருக்கிற கண்காணிகளுக்கு வெளிப்படுத்தாமலோ இல்லை. ஆனால் கேட்கிறவர்கள் கேட்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய அதை தங்கள் ஊழியங்களிலே நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இல்லை. ஆகவே அநேகர் வீழ்த்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த செய்தியை நான் பிரசங்கிக்கும் போது ஒரு எச்சரிப்பை உடையவனாகத்தான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறேன். ஏதோ ஒரு செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது மற்றவர்கள் பேசாத ஒன்றை நான் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே என்ன விதமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று அறியாமல் சபைக்குள்ள நம்ம எல்லாம் வரும்போது ஊழியனை குறித்து நல்ல மரியாதை இருக்கும், நல்ல மரியாதை. அவர் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு நம்ம சொல்ற மாதிரி ஊழியம் கேட்கணும்னு நினைப்போம். இது எல்லா சபைகளுக்குமே இருக்கிற பிரச்சனை. யார் சொல்ற மாதிரி கேட்கணும்? பேச மாட்டேங்கிறீங்க. யார் சொல்ற மாதிரி கேட்கணும்? நம்ம சொல்ற மாதிரி. ஆனா அதே நபர்கள் உள்ள வரும்போது எப்படி வந்தாங்க? ஏன் அந்த மாற்றம்? எந்த டெனாமினேஷன் எடுத்து பாருங்க, ஏன் இன்றைய சபைகள் தரம் கெட்டு போகிறது? ஏன் கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இதுதான் ஏன் சரி அப்படின்னு சொல்ல முடியலையே? ஏன்? யாருடைய விருப்பப்படி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது? யாருடைய விருப்பப்படி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது? யாருடைய விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர் 20:28 சபையை குறித்து திருத்துவ தேவனுடைய 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, இது தேவனுடைய சபை. யாருடைய சபை? தேவனுடைய சபை. 2, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை கொண்ட சபை. 3, பரிசுத்த ஆவியானவரால் கண்காணித்து மேய்த்து நடத்தப்படுகிற சபை. சபை யாருடையது? தேவனுடைய சபை. அங்கே யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அங்கே யார் கண்காணியாக அமர்த்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த திருச்சபையின் மேலே அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த கால நேரத்திலே நம்மத்திலே அவர் உலாவி வர வேண்டும் என்றால், அவர் நம்மத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்றால், இது தேவனுடைய சபையா இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையா இருக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியினால் கண்காணிக்கப்படுகிற நடத்தப்படுகிற சபையா இருக்க வேண்டும். அப்போ எனக்குன்னு டிசைர் இருக்குது. சபையில வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. இப்ப நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது என்று நாம் முடிவெடுத்து விட்டோமானால் தேவனுடைய விருப்பத்தை நாம் புறந்தள்ளிதானே ஆக வேண்டும், இல்லையா? என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யாருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியாது? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா அல்லது மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா? அப்போ சபையில வந்திருக்கிற நமக்கு இந்த சீரான வளர்ச்சி இருக்குமானால், ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃபென்டா இருக்கிறவங்க ஒரு ஆவிக்குரிய ரீதிய வளர்ச்சி அடைந்து அவர்கள் சீஷர்களாக மாறி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சபையினுடைய நியாயமான வளர்ச்சிக்கு துணை நிற்குமே அல்லாமல் சபையினுடைய செல்லரித்து போகிற காரியங்களுக்கு துணை நிற்கார். நீங்கள் ஒரு சரியான ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய விருப்பத்தை சபைக்குள்ளே திணிக்க மாட்டீர்கள். நான் ஒரு சீஷனாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற அடியவனாக இருந்தால் என்னுடைய விருப்பத்துக்கு நான் சபையை நடத்த மாட்டேன். தேவன் என்ன விரும்புகிறார் என்பதற்கு ஏற்றார் போலத்தான் நான் சபையை நடத்துவேன். ஏனென்றால் நான் அவரை பின்பற்றுகிறவன். அப்போ எந்த இடத்துல நம்ம என்னுடைய விருப்பம் என்று நான் வருகிறேனோ அந்த இடத்துல நான் கிறிஸ்துவின்
சீஷன் என்கிற ஸ்தானத்தையும் இழந்து விடுகிறேன். எந்த இடத்துல என்னுடைய விருப்பத்துக்கு சபை இருக்க வேண்டும், என்னுடைய விருப்பத்துக்கு சபை நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது தேவனுடைய சபை அது தேவனுடைய சபையாக இல்லை, அது மனிதனுடைய ஒரு சங்கமாக கூட்டமாக மாறிவிடுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய சபையில வந்திருக்கிற நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்திருக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியாக என்னுடைய சிந்தையில ஒரு மாற்றம் அடைந்த மனிதனாக நாம் மாறி இருக்க வேண்டும். நாம் ஆராதனையுடைய உச்சமாக என்ன சொல்கிறோம்? ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்கிறபடி, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்டதாய், தேவன் விரும்புகிறது இன்னது என்று அறிந்தவர்களாய், நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நான் அறிவதற்கு உலகத்தின் போக்கில் என்னுடைய போக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சிந்தை அது கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அது தேவனுடைய ராஜ்யத்தை மனதிலே கொண்டதாக இருக்கும். கவனிங்கள், இப்போ இந்த படத்துல ஒரு ஆவிக்குரிய குழந்தை, அடுத்தது வளர்ச்சி அடைகிறது, அடுத்தது கிங்டம் போக்கஸ்டா வருது, அடுத்த டிசைபிள் மேக்கரா இருக்குது. அப்படின்னா சபைக்குள்ள நீங்கள் யாராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும், இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு எலியாவாக இருக்க ஆசை, எலிசாவாக இருக்கவும் ஆசை. ஏனோ கிறிஸ்துவின் சீசனாக இருப்பதற்கு இவர்களுக்கு ஆசையே இல்லை. வந்தது எப்படி சபைக்குள்ள? நாம் புறவினத்தார், நாம் யெகோவா தேவனை வணங்குபவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? நாம் நம்பிக்கையற்றவர்கள், நாம் தேவனற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாவிட்டால் எனக்கும் இந்த யெகோவா தேவனுக்கும் எந்த பங்கும் இல்லை. அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி, அவ்வளவுதான். நான் அவருடைய பிள்ளை என்று நான் சொல்லிக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அது உருவாவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இப்போ இயேசுவெல்லாம் விட்டாச்சு. இப்ப யார் தான் வேணும்? எலியா வேணும், எலிசா வேணும். சரி, போட்டோம். நம்ம யாரா இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, ஒரு சீசனாக நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வரும்போது ஒரு முதிர்ந்த பவுலை போல இருக்க வேண்டும். யாரை போல இருக்கணும்? பவுலை போல இருக்கணும். பவுல் கூட யாரு இருக்கணும்னா, தேற்றக்கூடிய திடப்படுத்தக்கூடிய பர்னவா இருக்க வேண்டும். யார் இருக்கணும்? பர்னவா இருக்கணும். அடுத்தது மூணாவதா ஒரு முக்கியமான நபர் தீமோத்தேயு இருக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர். நல்ல கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய அந்த சர்க்கிள் எப்படி இருக்குது? நீங்கள் சபையிலே யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பவுலை போல உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தவர்களாக, கற்றுக்கொள்பவர்களாக, கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறீர்களா? உங்களோடு இருப்பது பர்னபாவா? பர்னபாவுடைய வேலை என்ன? பர்னபா என்று சொன்னாலே ஆறுதலின் மகன். ஆனால் அவன் என்ன செய்வான்? திடப்படுத்துவான், ஏற்றுக்கொள்வான், ஒரு பக்குவப்பட்ட மனதை உடையவன். மற்றவர்கள் உதாசீனம் பண்ணினாலும் அவன் தற்பட்சமாக இழுத்து வைத்துக் கொள்வான். யாரையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்துவதற்கு மனதை உடையவன் பர்னபா. உங்களோடு இருக்கிறார்களா? நமக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது. நமக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது. அடுத்து மூணாவது, கண்டிப்பா நீங்க பவுலாக இருந்தா, உங்களோட இருக்கிறது பர்னபாவா இருந்தா, உங்க கூட கண்டிப்பா ஒரு தீமோத்தேயு இருக்கணும். குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளையாவது நீங்கள் தீமோத்தேயுக்களாக மாற்றி இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளை கிறிஸ்துவை பின்பற்றுகிறானா அல்லது கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறானா? டிசம்பர் பிறந்துச்சு, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. சினிமா என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் கற்று வைத்திருக்கிற காரியங்களை டிசம்பர் மாதத்திலே நாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். தீபாவளிக்கு இப்படிதான் போட்டாங்க, ரம்ஜானுக்கு இப்படிதான் போட்டாங்க, அந்த படத்துல கதாநாயகன் இப்படிதான் போட்டான், அதனால நம்ம இப்படித்தான் எடுக்கணும்.
இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஒரு பவுலாவும் இல்ல, உங்க கூட இருக்கிற நபர்கள் பர்னபாவாகவும் இல்ல, நீங்க உங்க பிள்ளைகளை வச்சிருக்கிறது தீமோத்தேயுவாகவும் இல்ல. யாருக்கோ பிறந்த பிள்ளையை கூட நான் பெற்றேன் என்று சொல்கிறானே, அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அடுத்த சந்ததியின் வாழ்க்கையில அவன் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய எல்லா எஃபோர்ட்டையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கணும். நமக்கு இதெல்லாம் நேரமே இல்லை. பாத்தீங்களா, என்னென்னத்துக்கெல்லாமோ நேரம் இருக்குது. ஐயா, என்ன சாதிச்சிருக்கிறோம், என்ன கணக்கு கொடுக்க போறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ ஒவ்வொருத்தரும் நான் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதிலே கவனமாக இருந்தால், நான் ஒரு கிறிஸ்துவின் சீசன் என்கிறதிலே கவனமாக இருந்தால், என் கூட ஒரு பர்னபா வச்சுக்கணும். ஏன்? நான் செய்ய முடியாத அல்லது நான் தடுமாறுகிற நேரத்தில் என் கூட இருக்கிறவர்களை திடப்படுத்துறதுக்கும் தடுமாறுறவங்களை திடப்படுத்துறதுக்கும் இப்படிப்பட்ட பர்னபாக்கள் தேவை. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய எல்லா எஃபர்ட்டையும் கொண்டு வந்து தீமோத்தேயுக்கு மேல போடணும். ஏன்னா பேட்டன் அவன் கையில தான் போக போகுது. அப்போ சபைக்குள்ள வரும்போது இவன் என்ன ஜாதி, இவன் என்ன படிச்சிருக்கிறான், என்ன வேலை பார்க்கிறான், என்ன சம்பாதிக்கிறான் அடிப்படையில் அல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது. நம்ம ஊருக்காரங்க தயவு செய்து ஒன்று சொல்றேன் கேளுங்க, சபைக்குள்ள வந்த பிறகு இந்த கூட்டே ஆகாது. உங்க ஜனம் உங்க ஜாதின்னு சேர்ந்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியனா இருந்தாலும் சரி, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, என்றைக்கு என் இனம், என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்னு நீ சேர்ந்தியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ உருப்படவே முடியாது. என்ன, அழைப்பை பெற்ற மனிதர்கள் பழைய உடன்படிக்கையிலானாலும் சரி, புதிய உடன்படிக்கையினாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். ஆண்டவர் எதை விட சொன்னார்? தேசத்தை விட சொன்னார், நியாயமானது. இனத்தை விட சொன்னார், அதுவும் நியாயமானது. வீட்டை விட சொன்னார், அதுவும் நியாயமானது. ஆபிரகாம் நமக்கு முன்னோடி என்றால் நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விடணுமே ஒழிய அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இழுத்துட்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்றதெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு மீறி செய்யக்கூடிய நையாண்டி. நமக்கு ரொம்ப ஆத்துவமான எங்க தெரியுமா? சொந்தக்காரங்களை பார்த்துட்டா, மற்றவங்களை பார்த்தா. அப்படி எத்தனை சொந்தக்காரங்களை நம்ம ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கோம் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அது என்னன்னா நம்முடைய சுயத்துக்கு, நம்முடைய உணர்வுகளுக்கு தீனி போடுகிற ஒரு காரியம். அவன் கேட்கிற மாதிரி கேட்பான், நீ சொல்ற மாதிரி சொல்லுவேன். அவனும் திருத்த போறதில்லை, நீயும் மாற போறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பாராக. 52 வயது எனக்கு. கடந்த 25 ஆண்டுகளாக கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய துவக்க காலத்திலே எங்களுக்கு பவுலும் இல்லை, பர்னபாவும் இல்லை. நாங்கள் அனாதைகள். சபைக்குள்ளே போனாலும் அங்க இருக்கிற யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அப்படிப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தவான்கள் எழுதின புஸ்தகங்கள், நான் முதல் முறையா ஒரு புஸ்தகம் வாங்கினேன். அந்த புஸ்தகம் அந்த ஆத்தரை பார்த்து நான் வாங்கல, விலையை பார்த்து வாங்கினேன். அதனுடைய விலை ₹8. ஊட்டியில் அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த புஸ்தகத்தை நான் வாசித்துக் கொண்டு வருவேன். திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறேன். ஐயா, வேதமும் அநேக பரிசுத்தவான்களுடைய எழுத்துக்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேறினவர்களாக மாறுவதற்கு அல்லது வளர்ச்சி அடைந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. இதை அருமையான ஸ்டீஃபன் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவானும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார். அவர் சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்த போது நான் விசுவாசத்தில் வளர்வதற்கான நபர்களை, பவுலை தேடினேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை.
கடைசியாக பரிசுத்தவான்களுடைய புத்தகங்களை தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். ஜார்ஜ் முல்லர், சார்லஸ் ஸ்பர்ஜன், ஜான் கால்வின், ஜான் பனியன் என்று பரிசுத்தவானுடைய புத்தகங்களை வாசித்து நான் வளர்ச்சி அடைவதற்கான முயற்சியை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் பவுலும் பர்னபாவும் கூட இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அதுக்கு நானே சாட்சி. உங்களை மாதிரி இப்படி குறிப்பு எடுத்து பிரசங்கத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் படிப்பதற்கான வாய்ப்பு நான் போன திருச்சபையில் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனா கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதின புஸ்தகமும் எங்களை உருவாக்கிட்டு, முகமறியாதவர்கள், இதுவரைக்கும் நாங்கள் நேரில் சந்தித்திராதவர்கள், ஆனால் அவருடைய கர்த்தருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்திட்டு, எங்களை திடப்படுத்திட்டு, எங்களுக்கு மறைமுகமா ஒரு மென்டரா இருந்தாங்க, எங்களை உருவாக்குகிற நபர்களாக இருந்தார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட நாங்கள் தான் இப்பொழுது சீஷத்துவத்தினுடைய பயிற்சிக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த வாய்ப்புகள் இன்னும் மெருகேற்றப்பட்டு இன்னும் கூடுதலாக பெற்று அனுபவிக்கிற தேவனுடைய சபையில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய சர்ச்சுடைய லைப்ரரிக்கு 2000 புக் இருக்குது, ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக. என்றைக்காவது இந்த வருடத்தில் ஒரு நாளாகிலும் 1 மணி நேரமாகிலும் அந்த லைப்ரரி எட்டி பார்த்துக்கீங்களா? நீங்க ரொம்ப பிஸி. நம்ம வாசிக்கிற பழக்கம் இல்லை, கேட்கிற பழக்கம் இல்லை, எழுதி வச்சு மற்றவங்களுக்கு கடத்தணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவின் சீஷர்கள். எப்படி சார் அது நியாயம்? 10 பைசா செலவு பண்ண வேண்டாம், எல்லாம் அங்க இலவசமா இருக்குது. உங்களுக்கு படிக்கிறதுக்கான டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, ஃபேன் இருக்குது, கரண்ட் இருக்குது. எப்ப வேணாலும் நீங்க வரலாம், எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ முறை கடந்த 3 வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாருக்காக வரணும்னு என்ன வந்துச்சா? சபை கட்டிடம் எப்பொழுதும் திறந்துதான் இருக்குது, எப்ப வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது நம்ம ஜெபிக்க வந்திருக்கோமா? புதுசா யாராவது ஒருத்தன் டீ கடை ஆரம்பிச்சானா அங்க உட்கார்ந்து பெஞ்ச தேய்ப்பமே ஒழிய தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்புகிறதே இல்லை. அதுதான் நம்முடைய இன்றைய விழுந்து போன நிலைமைக்கு காரணம். நான் தேவனையோ தேவனுடைய மனிதர்களையோ நான் பற்றிக் கொள்வதற்கு மனதற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா கடைசியில் என்ன சொல்லிடுவோம்? பிசாசு மேல போட்டு சொல்லிடுவோம். பெரிய பிசாசு நம்ம தான். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்தந்த இடங்களில் எல்லாம் திறப்பாராக. ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். எட்டாம் வசனம், 16ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஐயா, யார் சீஷராய் இருக்க முடியும்? அங்கே யாரை வேதம் சீஷர் என்று சொல்கிறது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், அப்பொழுது எனக்கு யாரா இருப்பீங்க? அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு அடியவன் தானே சபைக்குள்ள தேவை. 16ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டு எதற்காக ஏற்படுத்தினார்? கனிகளை கொடுப்பதற்காகவா? அப்போ ஆவிக்குரிய ரீதியாக பெருக்கம் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களை சீஷராக்குவதிலே தான் இருக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நயவஞ்சகமான போதனைகள், நயவஞ்சகமான பிரசங்கங்கள், அந்த பிரசங்கங்களுக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வளவு சம்பந்தம் கிடையாது.
அவங்களதான் நம்ம ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறோம். கவனிங்க, நீங்க வாசிக்கிற வேத வசனம் உங்களுக்கு புரிந்தது என்றால், இது வேத சத்தியம் என்றால், அப்படிப்பட்டவர்களோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்க தப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சரியான நபரை அடையாளம் காட்டவே முடியாது. நீங்க சரியான இடத்துல இருக்கணும். அப்பதான் நான் எதை விசுவாசிக்கிறேன் என்பதையே வெளிப்பிரகாரமாக நான் அறிவிக்கிறேன் என்ற அர்த்தம். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல நாங்க வசித்த பகுதியில முகமதியர்கள் அதிகபட்சமாக வாழ்ந்த காலம் அது. நான் சொல்றது 25 அல்லது 30 வருடத்துக்கு முன்பதாக. அன்றைக்கு ஒரு 75% முகமதியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ கேரளாவில இருந்து வந்த ஒரு வேன்ல நிறைய பெண்கள் வந்து டிராக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான வேலை நடக்குது. மைக்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் மலையாளத்துல. அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சில நிமிடங்களுக்குள்ளாக அங்க இருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. அந்த வேன்ல இருக்கிறவங்ககிட்ட வந்து எச்சரித்தாங்க, இங்க யாரும் கொடுக்க கூடாது, இது முகமதியர்கள் மாத்திரமே நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்று அங்க வந்த அந்த சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த வேன்ல ஏற்றி அவங்களை அனுப்பி வச்சிட்டாங்க. யாரையும் அடிக்கல, ஆனா மிரட்டி அனுப்பி வச்சிட்டாங்க. இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதியது. என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கம். வெளியிலிருந்து வருகிறவர்களும் இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் இவர்களுக்கு யார் தான் சுவிசேஷத்தை சொல்வது? அன்னைக்கு நான் ஆவிக்குரிய ரீதியா குழந்தை, ஒரு பெரிய மனதுக்கத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் முதலாவது என்னிடத்துல ஜும்மா பிரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி வெள்ளிக்கிழமையிலே ஜெபிப்பதற்கான ஒரு பாரத்தை எனக்குள்ளே கொடுத்தார். முகமதியர்கள் தொழுகையிலே இருக்கிற நேரத்தில் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை அன்றைக்கு காலாபோக் என்கிற ஸ்தாபனம் அவர்கள் ஆஸ்திரியா என்கிற பகுதியிலிருந்து உலகம் எங்கிருக்கும் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். 1990களில் 1991 அந்த ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. 93ல அதை குறித்த தகவல் எனக்கு கிடைக்கிறது. அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்களின் அடிப்படையில், அது யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, முகமதியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். தனியா வீடு வாடகைக்கு எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஊழியர்களாக கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கு இதே மாதிரிதான் இதெல்லாம் ஜெபிக்கணுமா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமாங்கிற புரிதலே சபைகளுக்குள்ள இல்லாம இருந்த காலம். என்னை நடத்துவதற்கும் யாரும் கிடையாது. எனக்கு எல்லாம் புஸ்தகம் மட்டும்தான், புஸ்தகமும் வேதம் மட்டும்தான். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு என்னாலேயே விசுவாசத்துக்குள்ள நிலைச்சு நிற்க முடியாத சூழல் ஆயிடுச்சு. சமீபத்தில் போன வருடத்துல நினைக்கிறேன், போன வருடத்துக்கு முந்தின வருடம் அந்த பகுதிக்கு நான் போகும்போது 100% முகமதியர்கள் இருக்கிறார்கள். 75% இருக்கும்போதே அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் கதவு அடைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப 100% ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்துல 4 இருக்குது. ஆண்டவர்கிட்ட அழுதுட்டே வந்தேன். பாஸ்கர் நான் கார்ல போயிருந்தோம். இறங்கி நிற்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. ஆண்டவர்கிட்ட சின்ன வருத்தம், ஆண்டவரே இங்க எப்படியாவது நான் ஊழியம் செய்யணும் உங்ககிட்ட சொன்னேன். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி தெரியல, அவர்களுக்கு யார் அறிவிப்பார்கள்? ஐயா, இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு சரியான சபைகள் கிடையாது, வேத போதனைகள் கிடையாது. தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிற ஜெபமும் வேத வசனமும் சில ஆவிக்குரிய புஸ்தகங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. ஆனா எல்லா அனுகூலங்களையும் நாம் இந்த நாட்களில் பெற்று அனுபவிக்கிறோம். ஏனோ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு லக்கு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? நம்முடைய லக்கெல்லாம் என்ன? தமிழ்நாட்டு திருச்சபைகளை பொறுத்த வரைக்கும்
எப்படியாவது ஒரு வீடு கட்டியிருக்கணும், சர்ச்சுக்கு வந்தா எப்படியாவது ஒரு கார் வாங்கியிருக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிருக்கணும், வேலை கிடைச்சிருக்கணும். ஐயா, இதெல்லாம் கிறிஸ்தவம் என்று யார் சொன்னது? ஆவிக்குரிய ரீதியாக நாம் பெருக்கம் அடைய வேண்டும் என்கிற அந்த கருத்தை உடையவர்களாக இருப்போமானால், ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சரியான புரிதல் எனக்குள்ளே இருக்குமானால், நாம் கவனமாக நாம் அடிகளை எடுத்து வைப்போமே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நாங்களே பலவீனமா இருக்கிறோம், நாங்களே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், எப்படி நீங்க இந்த கிரேட் கமிஷன்லாம் நிறைவேற்ற முடியும்? எப்படி சீசர்களாக மாற்ற முடியும்? ஒரு 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல எதனாலதான் நமக்கு சாத்தியப்படுங்கிறதுக்கு 2 ஏதுக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று தேவனுடைய வசனம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர். அப்போ தேவனுடைய சபைக்கு இன்றைய காலகட்டத்திலே எது பிரதானமான தேவை? தேவனுடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எது பிரதானமான தேவை அப்படின்னு கேட்டா, அந்த வசனம் சொல்லுது, ஆவி என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்குமா, மாம்சம் என்னதுதான். ஆனா நம்முடைய ஒன்றுக்கும் உதவாத காரியங்களுக்கு மேலதானே நம்முடைய நம்பிக்கைகளை தான் வச்சுட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது, என்னுடைய திட்டங்கள் இருக்கிறது, என்னுடைய அபிலாஷைகள் இருக்கிறது, என்னுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் மாம்சத்தை மையப்படுத்தியே இருக்கிறது. அப்ப எதை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நான் சார்ந்து கொள்ளாமல் ஒன்றுக்கும் உதவாத ஒன்றை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். முதல்ல அதை விடுங்க. நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டதற்கு காரணம் ஒரு பயாலஜிக்கலான குரோத்துக்காக அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக பெருக்கமடைவதற்கு. அதுல கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. நீதியை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அது அவர் பாடு. என்னை பெருக பண்ணுகிறாரோ, என்னை மேன்மை அடைய பண்ணுகிறாரோ, எது நடந்தாலும் என்னுடைய தேடல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளாக இருக்க வேண்டும். அது எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட அதுலதான் கவனமா இருக்கணும். இந்த வசனத்தை நம்ம இப்படி சொல்லலாம், வேத வசனம் என்கிற அந்த கடலுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நான் இறங்கி விட வேண்டும். ஒரு குளம் குட்டையெல்லாம் பார்த்தா இப்ப இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் யாரும் டைவெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஏதோ கிராமத்துல வளர்ற கொஞ்சம் பிள்ளைங்க ஏதாவது தண்ணியில விளையாடுறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் பயமாயி போச்சு. வேத வசனம் என்கிற அந்த கடலுக்குள்ளே நாம் என்ன செய்யணுமா? ஏன்னா அந்த வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் தான் என்ன இன்னும் பலமுள்ளவனாக, இன்னும் என்னை தேடினவனாக மாற்ற முடியும். ஐயா, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமைக்கு 2 காரியங்கள் தான் நமக்கு தேவை. ஒன்று வேத வசனம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க. அந்த முதல் வசனத்தில் என்ன இருந்துச்சு? மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இங்க என்ன சொல்லி இருக்குது? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பவுல் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி ஐயா. ஒரு ஆவிக்குரிய தலைவனாக தன்னை முன்னிறுத்துகிற பவுல் எப்படி தன்னை ஒரு சீஷனாக அடையாளப்படுத்துகிறான் என்பதை கவனியுங்கள். திருமாசிங்க வசனத்தை, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல
எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. நான் என்னால் தகுதியுள்ளவன் அல்ல. அவன் என்ன சொல்றாரு? நான் எபிரேயர் என்பதனாலோ, நான் பரிசேயன் என்பதனாலோ நான் இந்த தகுதியை பெறவில்லை. என்னால ஒண்ணும் முடியாது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் எப்படி இந்த ஸ்தானத்துக்கு வரேன்னா தேவனாலே. யாராலே? தேவன். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி தகுதி வருது? பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்னை நம்பி அவர் என்னை ஒப்புவித்திருக்கிறார் என்கிற விஷயம் புரியுது. அதை கவனமாக தீமோத்தேயுடைய வசமாக கடத்தி விடுகிறான். அப்போ இந்த இடத்துல அந்த வசனத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாம் யார் அல்ல. அப்ப என்னாலேயும் முடியாது, நியாயப்பிரமாணத்தினாலேயும் முடியாது, மாம்சத்தினாலேயும் முடியாது. யாரெல்லாம் முடியாது? என்னால முடியாது, நியாயப்பிரமாணத்தினால முடியாது, மாம்சத்தினால முடியாது. இப்ப யாரால தான் முடியும்? அப்ப நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும்? தேவனை சார்ந்து கொள்ளணும். கொள்றோமா? நம்ம சார்ந்து கொள்றதெல்லாம் எதுக்கு? நம்ம இப்போ டார்கெட் வச்சுப்போம். இந்த கிறிஸ்துமஸுக்குள்ள இதை அச்சீவ் பண்ணிடணும், இதை வாங்கிடணும், இதை பில்ட் பண்ணிடணும் அப்படின்னு. அப்போ தேவ ஆவியினாலே வேத வசனத்தினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக அந்த 63 வசனம் வாசிங்க. யோவான் 6:63. வேத வசனம் என்னமா இருக்குதான்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு வேத வசனத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் இன்னொருவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், இன்னொருவனை சீசனாக மாற்ற முடியும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம படிச்சிருக்கிற படிப்பு தான் சோறு போட போறோம். பவுல் சொல்றார், எல்லாத்தையும் லாபமா இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் நின்றுகிறேன். ஏனையா நீர் படித்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? கமாலியருடைய பாதத்துல எல்லாம் கற்றவராச்சே. நான் சொல்றாரு, இல்லையா ஒன்றும் இல்லை, எல்லாம் யாரால தான் இருக்குது? நம்மளால தான் என்ன படிப்போம்? கமாலியரால இருக்கு. எங்கள் தகுதி கமாலியர். இந்த யூனிவர்சிட்டியில படிச்சதுனால, இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால நிறைய ஊழியக்காரர்களுக்கு புரிதல் இல்லையா? பிறகு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரும். காலை நேரத்தில் நாம் சரியான பாதையிலே ஓடுகிறோமா என்பதை குறித்து நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த சபையை குறித்து சொன்னேன். பௌதிகமாக அவர் வளர்ந்திருக்கிறார்கள். 90 ஏக்கர் நேரம் 2 வருஷத்துல வாங்கிட்டாங்க. ஒரு புது கட்டிடம் வந்துருச்சு. எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டே இருக்குது, டர்ன் ஓவர் பெருகிட்டே இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் அந்த சபையை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? சரி, நம்ம ஊர்ல இருக்கிற சபையை பார்த்து என்ன சொல்லணும் ஆண்டவர்? பெரிய கட்டிடங்களை கட்டி இருக்கிற, பெரிய இடங்களை வாங்கி இருக்கிற அந்த சபைகளை பார்த்து, ஈவன் கல்லற தோட்டம் வரைக்கும் சொந்தமா வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிங்க. ஆனா பாருங்க, அந்த பில் ஹிபல்ஸ் ஆண்டவர் சொன்னாராம், நான் சொன்ன வேலையை நீ செய்யலையப்பா, நான் சொன்ன வேலைய. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் மேல குற்றச்சாட்டுலாம் நிறைய அடிக்கிருக்காங்க, அது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த மனுஷனால இவ்வளவு இடமும் இவ்வளவு பௌதிகமான சொத்துக்களும் எண்ணிக்கை உள்ள ஜனங்களும் இருந்த போதிலும் மனப்பூர்வமா நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் சொன்ன வேலையை விட்டுட்டேன்னு சொல்ல முடியுது. இந்த ஒரு காரியம் நம்முடைய திருச்சபை குரூப்ல, நம்முடைய பட்டணத்துல வந்தா எத்தனை நலமா இருக்கும். ஏன்னா நல்லா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரிய கண்ணியா இவங்க தான் இருக்கிறாங்க. நல்லா செய்யணும்னு நினைக்கிறவனும் இவனை பார்த்துதான் எதிரி போறான். என்ன நினைக்கிறான்? ஐயோ எனக்கு பெரிய கட்டடம் இல்லை, எனக்கு பெரிய இடம் இல்லை. ஐயா, கட்டடத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உங்களை கரம் பிடிக்கவில்லை, ஆண்டவருடைய சீஷர்களை உருவாக்குவதற்கு தான். பிரதான கட்டளையுடைய காரியம் என்ன? நீங்க சகல பட்டணத்திற்குள்ளும் போய் 50 ஏக்கர் இடத்தை வாங்கி போடுங்க. அப்படியா?
கொஞ்ச காலத்துக்கு முன்னால மரித்து போன ஒரு கர்த்தருடைய ஊழியருக்காக குறித்து ஒரு சாமுவேல்ங்கிற ஒரு பத்திரிகை நிருபர். அவர் நிறைய ஸ்கேம் எல்லாம் வெளியே கொண்டு இருக்கிறாரு. கேரளாவை சார்ந்தவர், டெல்லியில் இருக்கிறாரு. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். நிறைய அரசியல்வாதிகளுடைய ஸ்கேம் எல்லாம் வெளியில கொண்டு வந்தார். அமெரிக்கா வரைக்கும் ஒரு பிரபலமான மனிதன், அவர் பேர் சாமுவேல் தான். அவர் சொல்றாரு, இந்த மரித்து போன ஊழியனை நான் நேரடியாக சந்தித்தேன் அமெரிக்காவில் வைத்து. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்னையா இப்படி எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கிய, எதுக்கு? அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு உள்ளத்துல ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் இடம் வாங்கணும். யாரு? எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன வாங்கணும்? இடம் வாங்கணும். அப்படி இந்தியாவில் அவர் வாங்கி போட்டிருக்கிற இடத்துக்கு கணக்கே இல்லையா? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி இடத்தை வாங்கி போட்டா ஆண்டவரே உன்னை கொன்ற மாட்டாரா? நீ வெளி தோற்றத்துக்கு பிஷப்பா இருக்கலாம், நீ வெளி தோற்றத்துல பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிற விஷயத்துல நீ தவறி போனா ஏன் ஆண்டவர் உன்னை கொல்லக்கூடாது? அப்போ ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்ட நபர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற அனுகூலமான காரியங்களை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அதை விட்டுறாங்க. இப்ப நமக்குமே என்ன பிரச்சனை? அந்த கடந்த 3 வருஷத்துக்குள்ள நமக்கு என்ன பிரச்சனை? அரசுக்காரன் பிரச்சனையா? இல்ல வேற ஏதாவது மந்திரவாதம் புலி சொன்னியும் ஏதாவது பண்ணிட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஊழியனாக முழு நேரமும் என்னுடைய நேரத்தை நான் எங்க செலவு பண்ண வேண்டியிருக்குது? வேத பாடசாலையில செலவு பண்ண வேண்டியிருக்குது. அப்ப சபையில் இருக்கிற மற்றவங்களுக்கு பெரிய கேள்வி, எங்களெல்லாம் போட்டு கண்டுக்க மாட்டியா? சொல்லுங்க, அமைதியா இருக்கு. எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. கர்த்தர் என்ன நம்பி கொடுத்த வேலையை நான் செய்யறதா இல்ல அதை விட்டுறதா? நம்ம எதுக்காக சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? ஐயா, என்னுடைய தேசத்தை, என்னுடைய இனத்தை, என்னுடைய சொந்தங்களை நாங்க விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் எங்க வந்து ஆட்டம் போடுறதுதான். அதுக்காக தான் நான் அங்கேயே போட்டுக்கலாமே. அங்கேயே இருக்கிறாங்களே இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு லோத்து கூட ஒட்டிக்கிட்டு தான் கூட வெட்டி விடுற ஆளு நம்ம ஆண்டவர். வெட்டி விட்டு வச்சிருக்கிறாரு. எதுக்கு? நீ நினைச்சதெல்லாம் செய்தாமன்னு சொல்றாப்பா. நம்ம என்ன வாசிக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோம்? நல்லா கவனிங்க. நம்மளை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நேரான போனாதான் நம்ம தப்ப முடியுமே தவிர மற்றபடி நம்ம யாரும் தப்ப முடியாது. ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நிமித்தமா இந்த உலகத்துல பௌதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்படலாம், நமக்கு நிறைய இடங்கள் கிடைக்கலாம். நானும் முதல்ல பக்கத்துல நிறைய இடத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. எனக்குள்ள ஆண்டவர் ஒரு மனதிருந்தல் கொடுத்தார். எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, ஆண்டவர் என்ன கட்டுறம் கட்டுறதுக்காக என்ன செய்யல, அழைக்கல. என்ன இந்த உலகத்துல ஒரு பெரிய மனிதனாக மாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன அழைக்கல. அதனாலதான் நம்முடைய கரங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய எந்த காணிக்கை பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். எங்க இன்வெஸ்ட் பண்றோம்? அறிவிக்கப்படாதவர்களுக்கு மத்தியில. இப்ப 2025 இன்னும் சில மாற்றங்களை பொருளாதாரத்தில் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ஏற்கனவே மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிற பொருளாதாரத்தெல்லாம் நிறுத்திட்டு புதுசா இன்னும் அறிவிக்கப்படாத பகுதியில் நம்ம கிட்ட பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களை அனுப்ப வேண்டிய ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நம்மளை பாருங்கள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சு நம்ம வருமா அப்படியே. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், 30 வருஷத்துக்கு முடிஞ்சு உங்க முன்னால வந்து நின்று ஐயோ மன்னிச்சுக்கங்க உங்களெல்லாம் நான் சீசராக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் ஆண்டவர் எனக்கு கொடுக்காம காலத்துல கர்த்தர் என்னை நம்பி தந்த வேலையை செய்யறதுக்கு இம்மட்டும் எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறாரே. அவர் எபினேசரா இருந்திருக்கிறாரு. அவரை நான் துதிக்காம என்ன செய்ய முடியும்?
சரீரத்திலையும் பலவீனங்கள் இருக்குது. இந்த 2-3 நாள் இந்த வாரத்துல செஞ்ச வேலை செஞ்சு கடைசியா இறங்குற நேரத்துல என்னோட மூட்டுல இருந்து ஒரு சத்தம் டாப் பண்ணிச்சு. 2 நாளா நேரத்துல இருந்து எனக்கு சரியா நடக்க முடியறது இல்லை. நேற்று ராத்திரி படுத்திருக்கும் போது திடீர்னு வலது கால் மாத்திரம் அது செயல்படல. ஏன்? நம்ம என்ன செய்யறதுக்காக அழைச்சிருக்கிறார் ஆண்டவர்? நம்ம அதுல சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோமா? அப்போ இந்த செய்தியை குறித்த ஒரு சரியான புரிதல் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்குமானா, நம்ம எல்லாரும் சீஷர்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தானத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அதை பார்த்து தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் செல்பிஷா இருக்க முடியாது. நான் குழந்தையா இருந்தாலும் செல்பிஷா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா, வளர்ச்சிக்கு நான் இடம் கொடுக்கலன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு விசாலமான பார்வை எனக்குள்ள இல்லைன்னா, நான் தான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை நான் சொன்னதுக்கு சும்மா சொல்லல. நல்ல சபை இல்ல, நல்ல பிரசங்கம் இல்ல, வேத பாடத்தின் காரியங்கள் என்னன்னு தெரியாது. ஆனா படிச்ச சில புத்தகங்களும் வேத வசனமும் எங்களை சீஷர்களாக மாற்றினதையா, சுயநலமா யோசிக்க விடல. நான் ஊழியத்துக்கு முதல் முறையா வரேன்னு சொல்லி முடிவு பண்ண போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப தடுமாறி இருந்த காலம். அப்போ ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல எங்க அப்பா வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தார். அப்ப அந்த பேங்க்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேங்கினுடைய வளர்ச்சிக்கு அப்பா வந்து உறுதுணையா இருந்திருக்கிறதுனால இவனுக்கு அங்க எனக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, என்னுடைய பொறுப்பு அது. வெறும் 1200 ரூபாயில நான் 3 வருஷம் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சேன். வெறும் 1200 rupees. என்னுடைய பிளைட் சார்ஜ்ல இருந்து எல்லாமே ஒரு சவுதி ஒரு ஸ்பான்சரை போட்டு என்னை கொண்டு போய் வச்சிருந்தான். அங்கிருந்து வந்தேன். எதையெல்லாம் வாய்ப்புகளாக எனக்கு முன்னாக காண்பித்து என்னை இடர பண்ணணுமோ அத்தனை இடர்களும் எனக்கு வந்துச்சு. அன்னைக்கு முகமதிய மார்க்கத்தவர்களோடு எனக்கு ரொம்ப தொடர்பு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய இனத்தில் இருக்கிற பெண்ணை கட்டிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நாங்க பொறுப்படுத்துக்கிறோம். நாங்க ஐயா, கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிற எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த புரிதலோடு நாங்கள் பயணிக்கும் போது இடறுவதற்கு எங்களுக்கும் ஏராளமான கற்கள் இருந்தது. ஆனா தேவனுடைய கிருபையினால அதெல்லாம் தப்பி தாண்டி வந்துட்டோம். வந்த இடத்துல எல்லாமே சாதகமா இருந்துச்சா? இல்ல, அங்கேயும் பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லா காலகட்டத்திலும் நாம் நம்மை திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறிவிடக்கூடாது. நான் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? நாம் போய் கனி கொடுக்கும் படிக்கும், கனி கொடுக்கிறதுனால் நாம் கிறிஸ்துவின் சீஷன் என்பதை விளங்கப்படும் படிக்கும். அதுக்குதான் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் போய் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுனால என்ன தெரியும்? அவருடைய சீஷர்கள் என்று அறிவீர்கள், பிதா மகிமைப்படுவார். இந்த வசனம் எனக்கு தெரியாது. நான் வாசிச்ச சில புஸ்தகங்கள் எனக்கு புரிஞ்ச வசனம், அதுல எனக்கு தெரிஞ்சது இப்படிதான் வாழணும். ஆனா ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால கிருபையினால உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை தேவன் செய்து தருகிறார். தயவு செய்து இதை அல்ல தட்டி விடாதீர்கள். இது உங்களுக்கு எளிதாக கிடைக்கவில்லை. இதுக்கு பின்னால நீண்ட காலம் ஆண்டவர் வேலை செஞ்சிருக்கிறார். இதுக்காக அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய விலைக்கிரயமான காரியங்கள் இருக்கிறது. இதுக்கு பின்னால முழுவதும் தேவனே இருக்கிறார். ஏன்னா இதை மாம்சம் செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் தேவனாலே. டேவிட் பிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஊழியர் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ரேடிக்கல் அப்படின்னு ஒரு புத்தகமும், ஃபாலோ மீ அப்படிங்கிற புத்தகமும்.
அதுல அவர் எழுதியிருக்கிற கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு கூட்டத்தாரை கூப்பிடுகிறார், 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 4:19. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நல்ல கவனிங்க, அந்த இடத்துல 2 சகோதரர்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கு. 18ல பாத்தீங்கன்னா 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும். அடுத்த 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் அவிடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன். இப்போ முதல்ல ஒரு 4 பேர் இயேசு சந்திக்கிறார். அவங்க என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவா. அப்படின்னா சந்தித்த முதல் தருணத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்று, நீ புறப்பட்டு போ, சகல தேசத்தாரை என்ன செய்ய சீசனா. நீ மீன் பிடிக்கிறவனா இல்ல. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய கருவே. நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல தான் இயேசு கிறிஸ்துடைய பிரதான கட்டளைகளை பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து முதலாவது அழைக்கும் போதே, அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே 12ஆம் வசனத்துல, 22ஆம் வசனத்துல, 20ஆம் வசனத்துல, உடனே அவர்கள் வலைகளை விட்டு. ஆபிரகாமுடைய அழைப்போடு நீங்கள் இந்த இவருடைய அழைப்பை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால், முதல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் அவன் உடனடியாக கீழ்ப்படிந்து போறான்னு எழுதியிருக்குது. ஆனா அது பாஷை தான். அவனோட லோத்து இருந்தான், காரானூரிலே போய் தங்கிவிட்டான், அங்கிருந்து திரும்ப அவனை கிளப்ப வேண்டி இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்ட அந்த க்ஷணப்பொழுதிலேயே உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்படின்னா அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்க, நாங்கள் சகல தேசத்தாரையும் சீஷராக்குவோம். ஏனையா ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார். ஏன் பேதுரு அப்போஸ்தலன் தேவனால் பயன்படுத்தப்பட்டான்? ஏன் அப்போஸ்தலன் யோவான் பயன்படுத்தப்பட்டான்? ஏன் இவர்களுக்கு திருச்சபையின் தூண்களாக கருதப்படுகிறார்கள்? ஏன்? ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்தே அவங்களுடைய டிசைனே அப்படித்தான். மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அவன் இயேசுவை பின்பற்றுறதுன்னு முடிவு பண்ணி இயேசுவை பின்பற்றுறதுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு போன உடனே யார் கேட்டாலும் அவன் சொல்லியிருப்பான், என்ன மனுஷரை பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். இந்த இயேசுவை தான் இன்னைக்கு நாம் வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா, தன்னுடைய சம்பாத்தியத்துக்கான மூலதர்மமா இருந்த காரியங்களை முதலாவது விட்டுட்டு அவர் அழைத்த அந்த சீஷத்துவ, அந்த டிசைபிள்ஷிப் மேக்கிங்காக இவங்க முதலாவது விட்டு பின்பற்றுறாங்க. அடுத்தது இன்னொரு வேத ஆசிரியர் ஜேடி கிரீர் அப்படிங்கிறவர், அவரும் ஒரு புஸ்தகத்தினுடைய ஆசிரியர். ஸ்டாப் ஆஸ்கிங் ஜீசஸ் இன்டு யுவர் ஹார்ட், இயேசுவை உள்ளத்தில் வாரும் என்று வேண்டிக் கொள்ளாதீர்கள். அவர் எழுதுறதுல எதெல்லாம் ஜீவனோடு இருக்குதோ அது எல்லாம் என்ன செய்யும்னா அது கனி கொடுக்கும். எதெல்லாம் ஜீவனோடு இருக்குதோ, உண்மைதானே அது, எதெல்லாம் உயிரோடு இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். நம்முடைய விசுவாசம் ஜீவனோடு இருந்தால் அது என்ன செய்யும், பலன் கொடுக்கும். நாம் ஜீவனோடு இருந்தால் நாம் என்ன செய்வோம், பக்கத்தில் கை பிடிச்சு கேளுங்க, நீங்க ஜீவனோடு இருக்கீங்களா? விட்டுறாதீங்க, பலன் எங்கன்னு கேளுங்க. ஜீவனோடு இருந்தா என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? நம்ம ஜீவனோடு இருக்கிறவங்களுக்கு அடையாளமே சாப்பிடுறோம் தூங்குறோம், சாப்பிடுறோம் தூங்குறோம். பலன் எங்க? ஐயா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரையும் உயிர்ப்பிக்கிற வேத வசனத்தையும் உடைய நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஏனோ பலன் கொடுப்பதே இல்லை. என்ன பிரச்சனை? தயவு செய்து ஆண்டவர் சபைக்குள்ளே எதற்காக நம்மை கொண்டு வந்தார் என்பதை குறித்து கொஞ்சம் கவனமாக யோசியுங்கள். கவனமாக யோசிங்க.
ஒரு பொருளாதாரத்தின் செழிப்புக்காகவும் பௌதிகமான வளர்ச்சிக்காகவும் கர்த்தர் உங்களை தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரவில்லை. மாறாக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் அவருடைய சீஷராக இருக்கிறீர்கள். அவருடைய சீஷர்கள் இன்னும் அநேகரை சீஷர்களாக மாற்றுவார்கள். யார் ஒருவர் நான் கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்கிறானோ அந்த மனிதன் மற்றவர்களை என்ன செய்வான்? சீஷனாக்குவான். இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க. ஒரு மனிதன் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனாக இருந்தால் அவன் அநேகரை சீஷராக்குவான். அப்படி அநேகர் சீஷராகும் போது அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? Go and preach the gospel, make disciples. அப்ப சபையுடைய வளர்ச்சி அல்லது சபையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னா இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியம் அல்லவே அல்ல. சபையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சீஷர்கள் என்றால் இங்கே ஒரு குறிப்பிட்ட காலமளவும் இருந்து நீங்கள் கர்த்தருக்குள் தொடர்ந்து கொண்ட பின்பு நீங்கள் இன்னொருவரை சீஷராக்க வேண்டும். இன்னொருத்தரை சீஷராக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு பவுலா இருக்கிறீங்க, உங்க கூட ஒரு பர்னபா வேணும். நீங்கள் உருவாக்குகிற நபர் ஒரு அந்த தீமோத்தேயு, அவர் பவுலாக மாறின பின்பு நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலா யாரா மாறிடுறீங்கன்னா அதுதான் அந்த படத்துல காமிச்சேன் இல்லையா? ஞாபகம் அது கவனிச்சிங்களா? ஆவிக்குரிய பாட்டி தாத்தா, ஸ்பிரிச்சுவல் கிராண்ட் பேரண்ட். நமக்கு யாரா இருக்காங்களா? அதுக்கு இமிட்டேட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஞானத்தாய் ஞானத்தகப்பன். நானும் பார்க்கிறேன் எல்லா சபையிலையும் ஒரு ஞானத்தாய் ஞானத்தகப்பனும் அன்னைக்கு பிறகு பிள்ளைகளை பார்க்கறதே இல்லை. எவ்வளவு துணிகரம் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். என்ன? இந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற காலம் வரைக்கும் இவனுக்கு ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு நான் ஜெபிப்பேன், உனக்கு போதிப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒண்ணும் கிடையாது. அவங்க கண்ணு முன்னாலே இடையில் போவான். அவன் சொல்லுவான், எனக்கு அப்பவே தெரியும். எப்ப தெரியும்? பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது ஓங்கிறதான ஒப்பு கொடுத்தாங்க. திருச்சபை சட்டத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது ஞானத்தாய் ஞான தகப்பன். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஞானத்தாய் ஞான தகப்பன். பெற்றெடுத்த சரீர பிரகாரமான தாய் தகப்பன். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பையனுக்கு? 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை உருவாக்க முடியுமா முடியாதா? எத்தனை பேரை உருவாக்கி இருக்கோம் நாம? இது எப்படின்னா அந்த 2 வீலர் லோன் வாங்கும்போது கேரண்டர்ங்கிற இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி எல்லா இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போட்டுறது. ஒரு நாள் வந்து நிற்கும் மொத்தமா நியாயாசனத்துக்கு முன்னால வரும்போது, எப்பா இங்கெல்லாம் கையெழுத்து போட்டியப்பா, இதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னியே, இதுக்காக உழைக்கிறேன்னு சொன்னியே, இதுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னியே, இதுக்காக காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னியே, எங்க போவோம் கணக்கு வழக்கெல்லாம் காட்டுனா ஒரு கணக்கு இருக்காது. நம்ம கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்குது? தேவையில்லாத காரியங்களை பேசுறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பசுத்தவான்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. சபைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்க சீஷர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான். எல்லா காலத்திலையும் உங்களை வந்து ஒருத்தர் திடப்படுத்தணும், தேற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கிறீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஆவிக்குரிய பின்வாங்கின நிலைமையை மனதார ஒத்துக்கொண்டு நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்புங்கள். அது எல்லா காலத்திலும் சாத்தியப்படவே படாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு? நீங்க எதுல நிலைச்சிருக்கணும்? abide in my word. உபதேசம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கு, ஆனா ஆங்கிலத்துல வேர்டு தான் இருக்குது, வார்த்தை. யார் வார்த்தையில நிலைத்திருக்கிறார்களோ, முதல்ல நம்ம என்ன வாசித்தோம்? யோவான் 15ல என்னில் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால், வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவருடைய சீஷர்களாக நாம் என்ன செய்வோம்? இருப்போம்.
அப்போ இந்த வார்த்தைக்கு மேல நம்முடைய ஒரு ஆர்வம் இருக்கணும் பாருங்க. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்கும் அதை தியானிக்கிறதுக்கும் இந்த வேத வசனத்துல ஒரு குலோப் ஜாம் மாதிரி ஊறி கிடக்கிறவர்களா நாம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தை நாம் வாசிப்பது எத்தனை புள்ளிகள் எத்தனை கமாக்கள் இருக்கிறது என்பதை அறிவதற்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல. வேதத்தை நாம் வாசிப்பதற்கு காரணம் நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு. வேதம் நமக்கு எழுதி கொடுப்பதற்கு காரணம் அது இன்ஃபர்மேஷனுக்காக கிடையாதுங்க. இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? என் வாழ்வை மாற்றுவதற்கு. அப்ப நான் வாசிக்கும் போது என்ன மனப்பாங்கோட வாசிக்கணும்னா 2 கொரிந்தியர் 3:18 அங்க என்ன சொல்லியிருக்குது? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறோம். ஐயா, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிறோம். எங்க போய் பார்க்கிறோம்? கர்த்தருடைய வேத வசனத்தை பார்க்கும்போது. எங்க பார்க்கும்போது? கர்த்தருடைய வசனம். அப்ப மகிமை பொருந்தின அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது அந்த மகிமை பொருந்தின அந்த ஜீவனுள்ள வார்த்தை என் வாழ்க்கையை மறுரூபமாக்கப்பட வேண்டுமே. மாத்திரமா வேண்டாமா? அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோமா? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? மறுரூபமாகுதுன்னா என்ன? ஒரு கூட்டு புழு வண்ணத்து பூச்சியை போல மாறுவது போல பார்க்கிறதுக்கு அருவருப்பாய் இருக்கிற புழு அது என்னவா மாறிடுது? ஆமா, ரெண்டுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் ஒண்ணுதான். அவன் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால புழுவை போல இருக்கிற நான் மறுரூபமாக்கப்படுகிறேன் ஒரு வண்ணத்து பூச்சியை போல. நான் வண்ணத்து பூச்சியை போல நான் மாறல. நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனாக மாறுகிறேன். கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவனாக மாறுகிறேன். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவனாக மாறுகிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் என்ன செய்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவ வசனத்தை வாசிக்கிற நானும் தேவ மகிமையினால் என்ன செய்யப்படுகிறேன்? அப்ப நான் என்ன செய்யணும்? மறுபுறப்படைந்து தேவனுடைய சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என் பேரை சொல்லி உங்க பேரை சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா உங்க பேரை சொல்லி சொல்லணும், அவர்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் நம்மளை குறிச்சு அப்படியே சொல்றாங்க. நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக படிக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக படிக்கல. என்னுடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவிலே தொலைத்து விடுவதற்காக நான் தேடவில்லை. நான் விரும்புகிற ஒன்றுக்காக, நான் விரும்புகிற ஒன்றை அடைவதற்காக இங்க இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கிறேன். எதையெல்லாம் பிடிச்சா, எங்கெல்லாம் குறுக்கு வழியில போனா, எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக வயிற்று பிழைப்புக்கு ஊழியம் செய்கிறவர்கள் போதிக்கிற அந்த போதனைகளுக்கு மேலதான் என்னுடைய கவனங்கள் இருக்குதே தவிர வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விட்டேன். ஐயா, நான் எண்ணில் பலம் உள்ளவன் அல்ல, ஆனா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய வேதமும் இது ஜீவன் உள்ளதாக, இது வல்லமை உள்ளதாக, இது என்னை மறுரூபமாக்குவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை வாசிக்கிற என்ன இது என்ன மாற்றதான் செய்யுங்க. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த வேத வசனத்தினால தான் மாற்றப்பட்டிருக்குன்னா நம்முடைய வாழ்க்கை மட்டும் மாறாம இருக்குது எப்படி? அது என்னன்னா தேவ மகிமையை பெற்றுக்கொள்வது என்று ஒண்ணு, அதை தக்க வைத்துக் கொள்வது என்று ஒண்ணு, அதை வெளிப்படுத்துவது என்று ஒண்ணு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ரோல் என்னங்க? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்யணும்? தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது என்ன செய்யணும்? அதை தக்க வைக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்தணும். சந்திரன் என்ன பண்ணுது? சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறது, தக்க வைக்கிறது. அதை என்ன செய்து வெளிப்படுத்துது. நம்ம யாரா இருக்கணும்? நாம் நம்மில் நாமே பெறமுள்ளவர்கள் அல்ல. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றால் நான் சூரியன் அல்ல. ஆனால் தேவனிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொண்டு தக்க வைத்து அதை நான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுகிறவன். நான் கிறிஸ்துவின் சீஷன். கிறிஸ்துவின் சீஷன். அப்ப தேவைப்படுகிற நேரத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தாத தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற நீங்களாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்ப இரவு நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சந்திரனை படைச்சாருன்னா, இரவு நேரத்துல சந்திரனை வெளிச்சத்தை கொடுக்கலன்னா என்ன பண்றது? இல்லையா?
அடர்ந்த காடுகளுக்குள்ள போனாலும் சந்திரன் என்ன செய்யுது? கொஞ்சம் வெளிச்சம் காட்டுது. அது தண்ணீர் தானே வெளிச்சம் உடையது அல்ல. அப்போ அந்த சந்திரனை ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்துவே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றால், ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கிறது என்றால், தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய சித்தத்தினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கிற வேதவசனம், நாம் கேட்கிற வேதவசனம், அதை பிராக்டிஸ் பண்றவங்கள பார்க்கிறதுமே, இதெல்லாம் பெற்று அனுபவிக்கிறோமே, இதெல்லாம் எழுதுறோமே, என் வாழ்க்கையில இவ்வளவா நான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும். புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால தீர்மானங்கள் நிறைய எடுக்கிறது பழக்கம். ஆனா இந்த வருஷத்துல நம்ம ஆரம்பத்துல கேட்ட அதே வசனத்துக்கு நேராக திரும்பவும் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். எங்கெல்லாம சுத்தினோம், ஓசியாவுக்கு போனோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனோம், சால்வேஷன் டாக்டரின் பார்த்தோம், திரும்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனோம், இப்போ திரும்பவும் சீஷத்துவத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒன்றும் என்னுடைய அஜெண்டாவில் கிடையாதுங்க, என்னுடைய அஜெண்டாவில் கிடையாது. ஆனால் தேவனுடைய கேலண்டர்ல இருக்குது. நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்களில் இவைகள் இருக்கிறது. ஆகவே ஏற்ற காலங்களிலே தேவன் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்மெல்லாம் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஒரு மனிதன் மரிக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப அக்கறையா இருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் கடைசியாக சொன்ன கட்டளை இது. அவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் அவருடைய பிரதான கட்டளைக்கு எப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? ஒண்ணு அவரை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கத்தில் அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது இல்லை. எது சார் நிஜம்? எது நிஜம்? அவர் கடைசியா கொடுத்துட்டு போன கட்டளையில ஒரே ஒரு கட்டளை இருக்குது. அந்த கட்டளை மேக் டிசைபிள்ஸ், சீஷர்களாக்குங்கள் என்பதுதான். வாசிங்க அந்த வசனத்தை. இருமா எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. சகல தேசத்தாரையும் சீஷராக்கி. யாரை சீஷராக்கி? அப்ப இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சேவனுடைய சபைக்குள்ள இருந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தா, மேக் டிசைபிள் என்கிற இந்த பிரதானமான கட்டளைக்கு என்ன செய்யணும்? டிவைன் கமாண்ட்மெண்ட். இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, இதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க படிப்பீங்க, நீங்க கேட்பீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க, எழுதுவீங்க, மற்றவர்களை உருவாக்குவதற்கு நீங்களும் உங்களை மாதிரியா காண்பிப்பீங்க. சீஷத்துவமாக்குதல் என்பதில் நீங்களும் வளர முடியும், மற்றவர்களையும் வளர செய்ய முடியும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்னெல்லாம் பண்றோம்? வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதை பிராக்டிஸ் பண்றோம், அடுத்தது எழுதுறோம், அடுத்தது மற்றவங்களுக்கு முன்னால நம்மள. அப்போ ஒரு பக்கத்துல நானும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக மாறிக்கொண்டே இருக்கிறேன், இன்னொரு தீமோத்தேயுவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? உருவாக்கிட்டே இருக்கிறேன். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருந்திருக்குமா? ஆமா, பலவீனங்கள் இருந்திருக்கும். பர்னபாவுடைய வாழ்க்கையில பலவீனம் இருந்திருக்குமா? ஆமா, குறைவுகள் இருந்திருக்கும். அந்த குறைவுகளுக்கு மத்தியில தான் அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களை சரிப்படுத்திக்கிட்டே இன்னொரு துணையும் கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நான் சரியான பிறகு செஞ்சுக்கிறோம். இது ஒரு நாள் நடக்குமான்னு தெரியல, ஒரு நாளும் நடக்குமான்னு தெரியல. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களை சீஷர்களாக இருப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறாரே அல்லாமல் நீங்கள் வெறுமனே எண்ணிக்கையில் பலத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னுடைய கரங்களில் பொறுப்பை தரவில்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பொறுப்பு என்னது என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம், அதை குறித்து எனக்கு பிரச்சனையே கிடையாது.
என்னை இம்மட்டும் பாதுகாத்தவரும் என்னை பராமரித்தவரும் என்னை வழிநடத்தி வந்த தெய்வம் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணம் சீஷர்களாக மாற்றுவதற்கு தான். நீங்க போதிக்கப்படுகிற காரியங்கள் சீஷர்களாக மாறுவதற்கு தான். எழுதி வச்சுட்டு சுயநலமா போகாதீங்க. அதை யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. குறைஞ்சபட்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது சொல்லிக் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில 2 வீட்டில் நம்ம சபையில் ஜெபத்தை நடத்த சொல்லியிருக்கிறேன். 3 வீட்டில் வருஷக்கணக்காக அந்த ஜெபங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒருத்தருமே புதுசாக வரல. இந்த ராஜன், இந்த பாஸ்கர், சிஸ்டர் அன்னக்கிளி 3 வீட்லையும் 3 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பிரேயர் இருக்குது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? நீங்க எதை கற்றுக்கொண்டீங்களோ அதை உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. மூணு குடும்பத்துக்குள்ளேயும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா 3 குடும்பத்துல வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க சீஷர்களாகுங்கள். அதனால எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கா அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் பண்ணல. ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம போகிற தவறான பாதையை விட்டு திரும்பி சரியான பாதையில பிரயாணிப்பதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். அது நம்ம மேல விழுந்த கடமை. முதல்ல நான் ஒத்துக்கணும், நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கேன், என்ன சரிப்படுத்தணும். நீங்கள் ஒரு தீமோத்தேயுவாக வாலிபர்களாக இருந்தால் தயவு செய்து உங்களுக்கான ஒரு பவுலை கண்டுபிடியுங்கள், உங்களுக்கான பர்னபாவை கண்டுபிடியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு அவளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை எனக்கு பவுலும் இல்லையா பர்னபாவும் இல்லை, பரவாயில்ல, பரிசுத்தவான்கள் எழுதின அநேக புத்தகங்கள் இருக்கிறது, லைப்ரரிக்கு வாங்க, படிங்க. தேவன் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு நீங்கள் கவனமாய் உங்களை ஒப்படையுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக இருக்கிறான், அவன் சீஷர்களை உருவாக்கி இப்போ எப்படி இருக்குது? இப்போ இந்த கூட்டம் விசுவாசிகளின் கூட்டம் அல்ல, இது என்ன கூட்டம்? சீஷர்களின் கூட்டம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்கன்னா இப்படிதான் சபை வளர்ந்து பெருகிச்சு. இதான் சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒரு நபர் ஊழியம் செய்வார், மற்றவர்கள் எல்லாரும் கீழே விசுவாசிகளா உட்கார்ந்து இருப்பாங்க. காலத்துக்கும் இப்படிதான் இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. அவங்க பிள்ளை பெத்தாதான் சபைக்குள்ள புதுசா ஆள் வரும், ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சபைக்குள்ள 2 இடத்துல பிரச்சனை இருக்குது. ஒண்ணு உபதேசம், அது ஆரோக்கியமான உபதேசம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். 2 அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருவரும் சீஷராக மாற வேண்டும். நீங்கள் சீஷராக மாறினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். வேதம் அதை அனுமதிக்கிறது. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்கும்படி அல்ல, கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன செய்யணும்? நம்ம உருவாக்கக்கூடிய தீமோத்தேயுக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இயேசு கற்பித்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்ப போதிக்கிற நான் என்ன செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப தீமோத்தேயுக்கு சொல்றதுக்கு முன்னால பவுல் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். பர்னபாவை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அப்ப நீங்க ஒரு பவுலா மாறும்போது, நீங்க ஒரு பர்னபாவா மாறும்போது, உங்களுக்கு கீழே இருக்கிற மனுஷங்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க, ஐயா இயேசு கற்பித்த போதனைகள் எல்லாம் இவைகள் தான், இதையெல்லாம் நீ கை கொள்ளணும், எழுதுனா பத்தாது, கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் உங்களை பார்ப்பான், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருங்க. இப்ப நம்ம வேலையே செய்யறது இல்லை. நமக்கு இருக்கிறது என்ன? ஒரே ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 மணி நேரம் பிரசங்கம், அதுலயும் பாதி நேரம் டைம் பார்த்தே போயிருது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024 உங்களுக்கு கிருபையான நாட்கள். நானும் நேரத்தை பார்த்து முடிச்சிடுறேன். 2025 அப்படிப்பட்ட கிருபையான நாட்களாக இராது என்று நான் விசுவாசிக்கிறேன். செல்போனை வாங்கி வைக்கிற மாதிரி வாட்சையும் கழட்டி வாங்கி வச்சிடலாம், அப்புறம் போகும்போது கொடுத்து விட்டா போதும். கவனிங்க, ஒரு பெரிய தேவையுள்ள காலத்தில் கர்த்தர் உங்களையும் எனக்கு அந்த மனுஷனுடைய சாட்சியை படிச்ச பிறகு எனக்கு ஒரு பயம். இன்னைக்கு காலைல திரும்ப படிச்சுட்டு இருந்தேன், காலைல 2:30 எழுதி. அவரை குறிச்ச அலிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படிலாம் படிக்க 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 எனக்குள்ள தூக்கமே வரல. எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஏனோ நாமும் பொறுப்பற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம்.
தயவு செய்து சத்துடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் கவனமாய் அடிகளை எடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இருந்த மாதிரியே தலைமை தாழ்த்தி